So did body shaming become a target on you during those times? Maybe at the beginning stage there was, but after that அப்புறமா நிறைய பேர் ஏதாவது பேசுனாங்கன்னா வந்து ஆடியன்ஸஸே போய் திட்டுவாங்க, ஏய் நான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ nowadays there was no அந்த அளவுக்குலாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் I don't mind it. Had it ever affected you mentally? Yeah, at the beginning yes. At the beginning yeah. I mean எனி டைம் அந்த மாதிரி நடக்கும்போது டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். வி கான்ட் சே நோ இட் ஒன்ட் அஃபெக்ட் மீ. பட் அந்த டைமில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு ஸ்டார்டிங்கில். ஏன்னா அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அவங்க லுக்கை வந்து ரொம்ப இதுவாக தானே பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, ஏதாவது சொன்னாங்கன்னா கலாய்க்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. பட் எனக்கு வந்து அது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா குண்டாக இருக்கேன் கண்டிப்பாக. ஏன்னா பார்க்குறவனுக்கு ஒருத்தன் கமெண்ட்டில் வந்து திட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒன்று இருக்குது எனக்கு என்னை பற்றி பேசுகிறதுக்கு. லைக் you know they can't say gunda to you or dadiya to you, but you know they can easily like you know teach பண்ணிடலாம் என்ன. ஸோ அதனால வந்து தட்ஸ் ஈஸியாக இருக்கும் எல்லா இதுலேயுமே வந்து அந்த மாதிரி டைப்பிங் வந்து still now comments yeah it comes. I don't mind it. What would you suggest our audience, content creators facing these issues through body shaming, how should they handle it? If you can fix it, fix it. If you can't fix it, then நம்ம ஏன் அதை மைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இதை மைண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுமே தவிர அவன் சொல்லிட்டு போயிடுவான். அவன் அதுக்கப்புறம் அதை யோசிக்க கூட மாட்டான். லைக் உங்களை பார்க்கும் போது மட்டும்தான் he thinks of it. ஸோ அந்த டைமில் மட்டும் he types and then he leaves. He goes to do his work. அவன் போய் அவனோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவான். he grows. பட் நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட லைஃப் என்ன ஆகுறது? ஸோ அது வந்து அது வேணாம், அதை நம்ம யோசிக்கவே வேணாம். நான் அதை பார்த்துருந்தேன்னா டெஃபினட்டாக என்னால் வந்து வளர்ந்துருக்கவே முடியாது. ஐயோ என்னை கலாய்க்கிறாங்க எல்லாருமே, என்னை குண்டாக சொல்கிறாங்க, என்னை ஜடியாக சொல்கிறாங்க, ஐயோ நான் பண்ணக்கூடாது வீடியோ, நான் வந்து நான் டிப்ரெஷனில் போயிட்டேன், ஐ கான்ட் டூ ஷிட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு போயிருந்தேன்னா என்னால் நான் இப்போ வந்திருக்க முடியாது. எனக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும், எனக்கும் டிப்ரெஷன் வரும், எனக்கும் எல்லா டேஸும் வரும். ஆனால் டிப்ரெஷன்லாம் வந்து ஈஸியான வேர்ட் கிடையாது. இட்ஸ் பிக் வேர்ட். நான் வந்து அதை ஈஸியாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் இதை நீங்கள் ஒரு காரணமாக, நிறைய பேருக்கு டிப்ரெஷன்னா என்னன்னே தெரியாது. சும்மா ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஒரு மாதிரி லோவாக இருக்குன்றதை வந்து தே திங்க் தட் யூனோ இட்ஸ் டிப்ரெஷன் அண்ட் தென் தே டோன்ட் டூ ஷிட். ஐ ஹவ் ட்ரைட் அ லாட். ஐ ஹவ் ட்ரைட் அ லாட். நான் வந்து நிறையா டைம் நான் வந்து சும்மா ரோட்டில் நடந்து போவேன், அப்படியே அழுதுகிட்டேலாம் போயிருக்கேன் நான். டி நகர் அந்த ரோடு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு, பாண்டி பசார் ரோட்டில். ஐ ஹவ் வாக்ட் தட் ரோட் a lot crying. People என்னை வந்து இது மாதிரி பாடி ஷேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் ஃபைன். அந்த டைமில் நான் வந்து நடந்து நான் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன வேலை? நம்ம வேலையை பார்த்தாகணும்ல. எக்ஸாக்ட்லி. சொன்னவன் யாருமே இப்போ எனக்கு தெரியாது எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட. ஸோ பட் ஹியர் ஐ எம். ஸோ நவ் இஃப் யூ வாண்ட் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் யுவர் ஸ்டேட், அபவுட் யுவர் டவுன், about your place, Chennai. So சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very happening place-ங்க. You can come have fun for a week and then you can leave. Chennai is நம்ம ஊர் my country, state country. ഫ്ലവേഴ്സ് ഒരുക്കുന്ന കാഴ്ച വസന്തം യൂട്യൂബിൽ പ്രേക്ഷകർക്ക് ലൈവായി കാണാം. ഫ്ലവേഴ്സ് കോമഡിയിൽ ജോയിൻ ചെയ്യൂ, ആസ്വദിക്കൂ.